உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும். ஹலோ யூஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஃபுல் பாடி ஒயிட்னிங் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு எதை யூஸ் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி யூஸ் பண்ணலாம், எவ்வளவு நாள்ல ரிசல்ட் கிடைக்கும், இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ நம்மளோட கிளைண்டே வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ஃபேர்னஸ்க்காக நிறைய ப்ராடக்ட் இருக்கு, இதுலயே எது பெஸ்டா இருக்குமோ ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேர்னஸ்க்காக ட்ரை பண்ணக்கூடிய வியூவர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு நம்ம கிட்ட எஃபெக்டிவான ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதுல எது பெஸ்டா இருக்கும், அதை எப்படி வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூஸ் பண்ணலாம், எவ்வளவு நாள்ல ரிசல்ட் இருக்கும் என்பதை நான் போட்டு காட்ட போறது கிடையாது. ஸோ ஸ்கின் டோன் வந்துட்டு கம்மியா இருக்கிறவங்க, ஃபேர்னஸ்க்காக ட்ரை பண்றவங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து நம்ம ப்ராடக்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போறேன். ஸோ எது ஃபர்ஸ்ட் போடலாம், எது செகண்ட் போடலாம், டே ஃபுல்லா ரொட்டீனா என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதுவும் பட்ஜெட்குள்ள நம்மளுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். ஸோ வாங்க வியூவர்ஸ், நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நியூ வியூவர்ஸா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் இன் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட், பெஸ்டான ப்ராடக்ட், அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூஸ் பண்ணலாம் என்பதை ஸ்கின் டோன் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இவங்களுக்கு தான் நம்ம வந்து ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்கின் ஒயிட்னிங் சோப், நீங்கள் நம்ம கிட்ட இருக்கிற சோப் எந்த சோப் எடுத்தாலுமே எல்லாமே ஸ்கின் ஒயிட்னிங்கான சோப் தான். அவங்கவுங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கோட் மில்க் சோப்பாக இருக்கட்டும், டாங்கி மில்க் சோப்பாக இருக்கட்டும், உளுந்து சோப்பாக இருக்கட்டும், பப்பாயா சோப், எனி ஒன் சோப் எடுத்துக்கிட்டாலுமே இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நியூவாக நம்ம ரெடி பண்ணிருக்கக்கூடிய குளுட்டோத்தியான் சோப் வந்து வச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் கோட் மில்க் சோப், டாங்கி சோப், ஆஸ் யூஷுவல் என்ன சோப் நம்மளுடைய ப்ராடக்ட்ல யூஸ் பண்றீங்களோ அது இதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறோன்றதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். குளுட்டோத்தியான் சோப் ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். குளிக்கும் போது 2 டைம்ஸும், நடுவில் இடப்பட்ட டைம்ல 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபேஸ், கை, கழுத்தெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி வாஷ் பண்ணணும். அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போது 2-3 டைம்ஸ் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணணும். இது ஆஸ் யூஷுவல் சோப் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது டே நைட் கிரீம். ஸோ டே நைட் கிரீம் கம்பல்சரி நீங்க போடணும். ஸ்கின் ஒயிட்னிங் உங்களுக்கு க்ளோ க்ரீமும் நீங்க டே டு நைட் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குளுட்டோத்தியான் க்ரீமும் டே டு நைட் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குளுட்டோத்தியான் க்ரீமை நீங்க வந்துட்டு நைட்லயும், இந்த க்ளோ க்ரீமை நீங்க டேலியும் இந்த மாதிரி நீங்க மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேர்னஸ்க்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கிறது இந்த 2 க்ரீமுமே. நெக்ஸ்ட் பாத் பவுடர். இது வந்து கடலை மாவு, பொட்டேட்டோ மிக்ஸ் பண்ண பாத் பவுடர். நீங்க நம்ம கிட்ட கூடிய பாத் பவுடர் எது யூஸ் பண்றதாலும் சேம் இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வீக்லி 3 டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் கூட நீங்க அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்கின் டோனை உங்களுக்கு வந்துட்டு பிரைட் டோனா சேஞ்ச் பண்ணும். மேல டேன், ஸ்கின்னுக்கு மேல கூடிய டேன், எக்ஸஸ் ஆயில்லாம் ரிமூவ் பண்ணி இன்ஸ்டன்டா ஒரு பிரைட் லுக் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக இந்த பேக்கும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 2 சீரம், ஒன்னு வந்து ரைஸ் சீரம், வாட்டர் டைப்ல இருக்கக்கூடிய ரைஸ் சீரம், இன்னொன்னு ஆயில் டைப்ல இருக்கக்கூடிய ஸ்கின் பிரைட்னிங் சீரம். ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு பேக்கேஜா நாங்க கொடுக்கும் போதும் இந்த 2 சீரமும் கம்பல்சரி கொடுப்போம். இது எப்படி யூஸ் பண்ணலான்றது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபைனலா சன்ஸ்கிரீன். ஸோ வெயில போகும்போதும் கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும். நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் போதும் ஃபேர்னஸ்க்காக ட்ரை பண்றவங்க கம்பல்சரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டு அகைன் சன்ஸ்கிரீன் போடணும், வெயில இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. இப்போ நான் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி யூஸ் பண்ணலான்றதை உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கின் பிரைட்னிங் சீரம். இது வந்து ஆயில் டைப்ல இருக்கும். ஒரு ஸ்கின் கேர் பண்ணும் போதும் நம்ம ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபேஸ் மசாஜ் பண்றது நல்லது. ஸ்கின் அவ்வளோ ஒரு க்ளோவா பளபளப்பா இருக்கும். நான் வந்து ஸ்கின் பிரைட்னிங் சீரம் எடுத்துக்கிறேன். நம்ம கிட்ட வந்துட்டு கோல்டு சீரமும் இருக்கு, குங்குமாதி தைலமும் இருக்கு. 3மே வந்துட்டு ஆயில் கண்டென்ட் தான். எனி ஒன் நீங்க இப்போ நான் பண்ணக்கூடிய இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க எனி டைம்னாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டைம் தான் நீங்க அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நீங்க ஃப்ரீ டைம் இருக்கும் போதும் இதே மாதிரி நீங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆயில் மசாஜ் பண்ணிக்கங்க. ஸோ ஆயில் மசாஜை மைல்டா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆயில் மசாஜ் பண்ணும் போதும் உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டேன் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். பிக்மெண்டேஷன் இருந்தாலும் உங்களுக்கு அதுவும் வந்துட்டு ரிமூவ் ஆயிடும். ஸ்கின் நல்ல ஒரு பிரைட் அண்ட் க்ளோவா இருக்கும். ஸ்கின் பார்க்கறதுக்கே ஒரு கலையா இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் மோஸ்ட்லி நான் எந்த ஒரு ஃபேஸ் ஒயிட்னிங் பேக்கா இருக்கட்டும், ஸ்கின் கேரா இருக்கட்டும், எது சொல்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடியது ஆயில் மசாஜ் தான் சொல்வேன். இது கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய கருவளையம், நோஸ் கார்னர் இருக்கக்கூடிய டார்க்னஸ், மவுத்தை சுத்தி இருக்கக்கூடிய கருவளையம், இது எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் பண்ணும் இந்த ஆயில் மசாஜ். ஸோ அதனால மறக்காம ஸ்கின் கேர்ல ஆயில் மசாஜை ஸ்கிப் பண்ணாம பண்ணுங்க.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ டபுள் சின் இருந்தாலும் இந்த ஆயில் மசாஜ் மூலமா நீங்க இப்படி எடுத்து விடும்போதும் உங்களுக்கு டபுள் சின்னும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ கன்னம் இல்லைன்னா நீங்க இந்த கன்னத்தை இப்படி எடுத்து விடும்போதும் நல்லா மசாஜ்ல இப்படி எடுத்து விடும்போது உங்களுக்கு கன்னங்கள் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஷார்ப் நோஸ் வேணும்னா நீங்க நோஸ் கிட்ட டெய்லி நீங்க இதே மாதிரி மசாஜ் பண்ணும்போதும் நோஸ் நல்லா ஷார்ப்பா இருக்கும் உங்களுக்கு. உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையுமே இந்த ஒரு ஆயில் மசாஜ் வந்துட்டு கியூர் பண்ணும். ஸோ கண்டிப்பா இதை வந்துட்டு மறக்காம பண்ணுங்க. கழுத்தை சுத்தி உங்களுக்கு டார்க்னஸ் இருந்துச்சுன்னா கழுத்தை சுத்தியும் வந்துட்டு இந்த ஆயில் மசாஜ் கொடுத்துக்குங்க. ஆயில் மசாஜ் பண்ணி முடிச்சிட்டுக்கு அப்புறம் இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த ஆயில் அப்படியே ஃபேஸ்ல ஊறட்டும். இதுக்கு மேல நம்ம வந்துட்டு ஒயிட்னிங் பேக் போட்டுக்கலாம். ஸோ ஃபேஸ் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மேல பேக் போடுங்க. உங்களுக்கு வந்துட்டு நார்மல் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நீங்க காய்ச்சாத பால் அப்படின்னா தயிர் இதோட இது மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். பிம்பிள் ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நீங்க ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி போடுங்க. பட் கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். மில்க்கும் கர்டும் சேர்க்கும் போதும் ஒரு டபுள் பெனிஃபிட்டா இருக்கும். ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும் உங்களுக்கு. ரோஸ் வாட்டரோட சேர்க்கும் போதும் நல்லா இருக்கும் ஸ்கின். எனி ஒன் நீங்க கூட அப்ளை பண்ணி இது போட்டுக்குங்க. தேவைக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஆயில் போட்டு மசாஜ் பண்ணதுனால ஸோ பேக் அப்படியே நீங்க அப்ளை பண்ணா போதும். மசாஜ் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு ஆயில் போட்டு மசாஜ் கொடுத்துட்டோம். ஸோ நல்லா திக்கா பேக்கை நீங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே அப்ளை பண்ணும்போதும் இங்க கீழே இருந்து இப்படி மேல் நோக்கி நீங்க அப்ளை பண்ணணும். ஸ்கின் ஃபேர்னஸ்க்காக நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். டைமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும். பட் ரிசல்ட் இல்லாம நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. நம்ம ப்ராடக்ட் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு முறை அப்ளை பண்ணும் போதுமே அதுக்கான ரிசல்ட் நீங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஈவனா அப்ளை பண்ணிக்கங்க. கழுத்தையும் கவர் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. நல்லா திக்கா அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் உங்க 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க வச்சிருக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு 15-20 நிமிஷம் வச்சிருந்துட்டு காஞ்சிட்டுக்கு அப்புறம் ஈரமாக்கிட்டு ஃபேஸை கொஞ்சம் தண்ணி எடுத்து ஃபேஸை ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டுக்கு அப்புறம் 3ஆவதா என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபேர்னஸ் சோப்பால ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு குட்டோத்தியான் சோப் கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்ன ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ல எந்த சோப் யூஸ் பண்ணாலும் சேம் இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குட்டோத்தியான் சோப்போட மேக்கிங் வீடியோ லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன். ஸோ இது இன்ஸ்டன்டா ஸ்கின் நல்லா பிரைட் அண்ட் க்ளோவா உங்களுக்கு மாற்றும். ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் டு பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மென், உமன், கிட்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்துட்டு க்ரீம் எக்ஸ்ட்ராவா க்ரீம் மில்க் எல்லாமே சேர்க்கறதுனால பிம்பிள் ஸ்கின்னுக்கு மட்டும் செட் ஆகாது. மற்றபடி எல்லாரும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கையில குழச்சிக்குங்க. ஸோ இது உங்களுக்கு நல்ல க்ரீமியா வரும். உங்களுக்கு நல்ல ஒரு மில்க் க்ரீமே உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க் ஷேட்ல சூப்பரா இருக்கும். இது நுரை மாதிரி எல்லாமே நல்ல க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ ஆயில் சீரம் போட்டு தான் இதை சோப் போடணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு ரொட்டீனா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்காக நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நார்மல் நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கு நீங்கள் நார்மல் சோப் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்கின் கேருக்காக ஸ்கின் ஒயிட்னிங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுக்காக நான் அப்படி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் நார்மலாக சோப் குளிக்கும் போது ஸ்கூல் போகும்போது ஆஃபீஸ் போகும்போது யூஸ் பண்ணோட சோப்புக்கு பதிலாக இதை நீங்கள் குளிக்கிறதுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்கின் ஷைனிங்காக இருக்கும். ஒரு முறை போட்டு வாஷ் பண்ணும்போதுமே ஸ்கின் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். இது 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு முறை போடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு முறை 2 or 3 டைம்ஸ் இது போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் அவ்வளோ ஒரு பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். ஃபேஸ் பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் சீரம் போட்டுக்கலாம். இது வாட்டர் டைப் கண்டென்ட்ல இருக்கு உங்களுக்கு. மாதுளைப்பழம் சீரம், ரைஸ் சீரம் எனி ஒன் நீங்க போட்டுக்கலாம். ரெண்டுமே வாட்டர் கண்டென்ட் தான். இந்த க்ரீம் இந்த சீரம் போட்டுட்டு நீங்க மேலே க்ரீம் போட்டுக்கலாம், சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம், பவுடர் போட்டுக்கலாம். இந்த சீரம் நீங்க எனி டைம்னாலும் போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றீங்களோ அத்தனை முறை இந்த சீரம் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். ரைஸ் சீரம் அப்படின்னா மாதுளைப்பழம் சீரம் எனி ஒன் இந்த வாட்டர் டைப்ல இருக்கக்கூடிய சீரமை நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணும். உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த சீரம் யூஸ் பண்றோம். நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றதா இருந்தா மாய்ஸ்சரைசர் தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் இருக்கு, மாய்ஸ்சரைசர் க்ரீம் இருக்கு. எனி ஒன் நீங்க சீரத்துக்கு பதில் போட்டுக்கலாம். நான் சீரம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரைஸ் சீரமும் மாதுளைப்பழம் சீரமும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஃபேட் டோனுக்கு ட்ரை பண்றவங்க கண்டிப்பா சீரம் போடுங்க. ஜஸ்ட் நீங்க இது அப்ளை பண்ணிட்டு விட்டாலே அப்படியே ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆயிடும். நல்லா கண்ணை சுத்தி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கணும். நீங்க
ஒரு நாளைக்கு ஒரு 3-4 டைம்ஸ் நீங்க இந்த சீரம் போடுங்க. 3-4 டைம்ஸ் நம்மளுடைய சோப்பால ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. காய்ஞ்சிட்டுக்கு அப்புறம் இதுக்கு மேல நீங்க டே கிரீம் போட்டுக்கலாம். வீட்ல இருக்கிற மாதிரி தான் டே கிரீம் போட்டுக்கலாம். நீங்க ஒர்க் பண்றதா இருந்தா சன்ஸ்கிரீன் கண்டிப்பா போடணும். நான் இவங்களுக்கு ஃபேஸ் ஒயிட்னிங் க்ளோ கிரீம் அப்ளை பண்றேன். இது வந்து டே டு நைட் 2 டைம்ஸ் நீங்க போட்டுக்கலாம். வெயில்ல மட்டும் போகக்கூடாது இந்த கிரீம் போட்டுட்டு. மற்றபடி எனி டைம்னாலும் இது நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு கிரீம் கையில எடுத்து நல்லா கையில தேய்ச்சிட்டு ஃபேஸ்ல போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. கிரீமை கொஞ்சமா எடுத்து ஃபேஸ்ல தான் நீங்க டாட் வச்சு போடணும். ஸோ கையில எடுத்து தேய்ச்சி போடக்கூடாது. ஃபேஸ்ல உங்களுக்கு சின்ன சின்ன டாட்டா வச்சுட்டு ஈவனா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது வந்து கண்ணை சுத்தியும் நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த கிரீம். இது வந்து ஃபேர்னஸ்க்கான கிரீம் மட்டும் கிடையாது. ஃபேஸ்ல கூடிய டேன், பிக்மெண்ட், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஃபேர் டோன் உங்களுக்கு கொடுக்கும். கிரீம் வந்து அப்படியே ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிடும் உங்களுக்கு. இந்த கிரீம் நேமே உங்களுக்கு ஒயிட் க்ளோ கிரீம் தான். ஸோ நல்ல க்ளோ ஸ்கின்குள்ள இறங்கி இன்ஸ்டன்டா நல்ல க்ளோ கொடுக்கும். அப்ளை பண்ண உங்களுக்கு ஒரு 20 டேஸ்லயே உங்க ஸ்கின்ல நீங்க அந்த மாற்றத்தை பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஜஸ்ட் 20 டேஸ்லயே தினமும் இது நீங்க வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா 20 நாள்லயே உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட், டேன் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பிரைட் டோன் உங்களுக்கு கொடுக்கும். தொடர்ந்து ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு ஃபேர் டோன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ப்ராடக்ட்டை செட்டா யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே சோப்னா சோப் மட்டும் இல்லாம கூட டே நைட் கிரீம், லோஷன் இதை மாதிரி செட்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லா நம்ம வந்துட்டு க்ளோ கிரீம் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இது டே ரொட்டீன் உங்களுக்கு. டேல வந்து ஆயில் மசாஜ் கொடுத்துட்டோம், பேக் போட்டுட்டோம், சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சீரம், அதுக்கப்புறம் டே கிரீம் போட்டுக்குங்க. இதே நீங்க வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அகெயின் நீங்க வந்துட்டு சீரமும் இந்த கிரீமும் போட்டுக்கலாம். இல்ல சீரம் மட்டும் போட்டுக்கலாம், இல்ல கிரீம் மட்டும் போட்டுக்கலாம். வெளியில போறதா இருந்தா சன்ஸ்கிரீன் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒவ்வொரு ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி சன்ஸ்கிரீன் இருக்கு. ஆயில் ஸ்கின்னுக்கு, ட்ரை ஸ்கின்னுக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு, கிட்ஸ்க்கு கூட நம்ம சன்ஸ்கிரீன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க வாஷ் பண்ணிக்கணும். ஃபேர்னஸ் கிரீம் மேலேயே சன்ஸ்கிரீன் நீங்க போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த க்ளோ கிரீமோட அப்படியே விட்டுறலாம். 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சீரம் இல்ல நீங்க டே அந்த க்ளோ கிரீம் நீங்க போட்டுக்கலாம். ஒரு ஸ்டெப் கூட நீங்க ஸ்கிப் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இதே மாதிரி கரெக்டா யூஸ் பண்ணும் போதும் கண்டிப்பா உங்களுக்கு 1 மந்த்ல நீங்க ரிசல்ட் வந்துட்டு விசிபிளா நீங்க பார்க்கலாம். அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் 1 மந்த்ல உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபேஸ்க்கு இதே மெத்தட் நீங்க பாடிக்கும் சேம் சோப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடிக்கும் கேரட் ஆயில் இருக்கு, மசாஜ் பண்ணிக்கலாம். பாடிக்கு ஃபேர்னஸ்க்கு இப்போ சோப்பும் ஃபேர்னஸ் கொடுக்கும், பாத் பவுடரும் ஃபேர்னஸ் கொடுக்கும். பட் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிடும். ஸ்கின்குள்ளவே நம்ம வந்துட்டு ஸ்கின்குள்ள ஊறிட்டே இருந்தாதான் அந்த ஃபேர் டோன் வந்துட்டு மெலனின் ஃபார்ம் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஃபேர் டோன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த மாதிரி க்ரீம், லோஷன் மாதிரி நீங்க அப்ளை பண்ணாதான் அது ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்கின்லேயே ஸ்டேபிளா இருந்து உங்களுக்கு அந்த ஃபேர் டோன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபேஸ்க்கு ஃபேர்னஸ்க்காக க்ரீம் போட்டுடும். ஸோ பாடிக்கு, கைக்கு இப்போ கை ஃபுல்லா வெளியில போயிட்டு டேன் ஆயிருக்கு, கை காலெல்லாம் ஒரு பிரைட் ஆகணும், முகம் மட்டும் வெள்ளையா இருந்துட்டு கை கால் உடம்புலாம் கருப்பா இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்காது இல்லைங்களா? கை கலருக்காக, பாடி கலருக்காக லோஷன் போடுங்க. நான் உங்களுக்கு கோட் மில்க் லோஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். கஸ்டமைஸ் லோஷனும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆல்மண்ட் லோஷனும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட 3-4 வகையான லோஷன் இருக்கு. ஸோ கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபேர்னஸ்க்காக. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து லோஷனும் பிக்மெண்டேஷன் க்ரீமும் மிக்ஸ் பண்ணி ஃபேர்னஸ்க்காக நீங்க வந்துட்டு பாடிக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்துட்டு 420 இருக்கு லோஷன். நார்மல் லோஷன்ல இந்த பிக்மெண்டேஷன் மங்கு க்ரீம் நாங்கள் வந்துட்டு போட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. ஸோ அதுக்காக தான் நார்மல் கோட் மில்க் லோஷன் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ தாராளமாக நீங்கள் நார்மல் லோஷன் கூட இந்த மங்கு க்ரீமை, பிக்மெண்டேஷன் க்ரீமை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கைக்கு, காலுக்கு, உடம்புக்குலாம் நீங்கள் ஃபேர்னஸ்க்காக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோட் மில்க் லோஷன் பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ் தான். நீங்கள் பிக்மெண்டேஷன் க்ரீமை மிக்ஸ் பண்ணி போடும் போது தான் கலர் வரும். லோஷன் மட்டும் போட்டால் கலர் வருமானு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் உங்களுக்கு கொடுக்காது. லோஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரைனஸை க்யூர் பண்ணும். ஸ்கின் மேலே அந்த பீல் ஆகக்கூடிய தோலை வந்து ட்ரைனஸ் இல்லாமல், சுருக்கம் இல்லாமல் க்ளோவாக வச்சிருக்கும், ஹெல்த்தியாக வச்சிருக்கும் ஸ்கின்னு. அந்த கொசு கடிச்ச மார்க்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். பட் ஃபேர் டோன் கொடுக்கணும்னா இந்த லோஷன் கூட எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த பிக்மெண்டேஷன் க்ரீம். இந்த பிக்மெண்டேஷன் க்ரீம் ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய கருமையை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட் இல்லாமல் ஒரு ஃபேர் டோன் பாடிக்கு கிடைக்கும்.
நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்னு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ லோஷனும் நீங்க இந்த பிக்மெண்டேஷன் கிரீமும் சம அளவு நீங்க எடுத்துக்கலாம். இல்ல எங்களுக்கு வந்துட்டு சம அளவு எடுத்தா சீக்கிரம் காலியாயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த பிக்மெண்டேஷன் கிரீம கொஞ்சமாவும், லோஷன கொஞ்சம் அதிகமாவும் நீங்க எடுத்துக்கலாம். 4ல 1 பங்கு நீங்க வந்துட்டு இந்த பிக்மெண்ட் கிரீமும், மீதி 3 மடங்கு நீங்க லோஷனும் எடுத்துக்கலாம். இல்ல சமமாவும் நீங்க எடுத்துக்கலாம். தேவைக்கு லோஷன் எடுத்துக்கங்க. கஸ்டமைஸ் லோஷனும் எடுத்துக்கலாம். நீங்க கோட் மில்க் லோஷனும் எடுத்துக்கலாம். ஆல்மண்ட் லோஷனும் எடுத்துக்கலாம். ஸோ 2மே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. எப்பெல்லாம் அப்ளை பண்றீங்களோ அந்த டைம்க்கு தான் நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பால நீங்க கை கழுவிட்டு அதுக்கு மேல நீங்க இந்த லோஷனோட இந்த கிரீம் மிக்ஸ் பண்ணதை திக்கா அப்ளை பண்ணிக்கணும். ஸோ தினமும் நைட்டு இது பண்ணுங்க. இந்த மெத்தடை நைட்டு ஃபாலோ பண்ணுங்க. நைட்டு அப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்க படுத்துடக்கூடாது. ஒரு 1/2 hour நீங்க இது காயணும். காஞ்சிட்டுக்கு அப்புறம் தான் நீங்க படுக்க போகணும். நல்லா காஞ்சிட்டுக்கு அப்புறம் தூங்கிடுங்க. மார்னிங் வாஷ் பண்ணுங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா உங்க கை நல்ல ஒரு ஃபேர் டோனா ஆகுறத நீங்க 1 monthல நீங்க அதை பார்க்கலாம். இதே மாதிரி நீங்க திக்கா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டாலே காஞ்சிடும். ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆயிடும். பகல்ல டைம் இருந்துச்சுன்னா பகல்லையும் நைட்லயும் 2 times நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சீக்கிரம் ரிசல்ட் இருக்கும். ஸோ நல்லா வந்து காய விடுங்க. திக்கா இதே மாதிரி போட்டுட்டு நல்லா காய விட்டுருங்க. ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு நம்ம இது ப்ராடக்ட் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி மெத்தட்ல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க. இது கூடவே சேர்த்து ஒரு நாளைக்கு 2 times ஜூஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்துக்கங்க. நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்துக்கங்க. என்ன ஜூஸ் எப்படி எடுத்துக்கலாம், குவான்டிட்டி எவ்வளோன்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணா அது கேளுங்க, லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா ஃபேர்னஸ்க்கு நம்ம ட்ரை பண்றவங்க ஸ்கின்க்கு மேலேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்டேக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்கின்க்கு மேல இருக்கக்கூடிய டேன் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த தோலை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ப்ராடக்ட் ஹெல்ப் பண்ணும். இன்டேக் நீங்க எடுக்கிறது உள்ள இருந்து மெலனின் ஃபார்ம் ஆகாம கண்ட்ரோல் பண்றதுக்கு, பிளட் உங்களுக்கு பியூரிஃபை பண்றதுக்கு, உள்ள இருந்து டோன் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு, ஃபேர் கொடுக்கறதுக்கு ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ 2மே சேர்ந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணும் போது தான் ஆரோக்கியமான ரிசல்ட், பெர்மனன்ட்டான ரிசல்ட், சீக்கிரம் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம ஸ்கின்க்கு மேல நம்ம ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுங்க. இன்டேக்கா ஜூஸ் எடுங்க. இப்போ ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு நம்ம பார்த்தோம். இது கூட எக்ஸ்ட்ராவா நீங்க நம்ம கிட்ட ஐப்ரோ க்ரோத் ஆயில் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஐப்ரோ வந்து நல்லா திக்கா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா திக்கா இருக்கு ஐப்ரோ. ஸோ எங்களுக்கும் வந்துட்டு புருவம் வளர்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க நீங்க கேட்டதால நம்ம ஆல்மண்ட் வச்சு ஐப்ரோ க்ரோத் ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 4 times கூட நீங்க இதை ஐப்ரோஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண உங்களுக்கு நல்லாவே ஐப்ரோ க்ரோத் ஆகும். இது இந்த ஆயில் எப்படி ரெடி பண்றோம் மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபேர் டோன் கூட சேர்ந்த மாதிரி நீங்க ஐப்ரோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஐப்ரோஸ்க்கும் நீங்க நம்மளுடைய ஆயிலை ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ப்ரஷ் மூலமா நீங்க அப்ளை பண்ணா போதும். ஐலாஷஸ்க்கும் நீங்க வந்துட்டு இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டார்க் லிப்ஸ்க்கு பிங்க் லிப்ஸா சேஞ்ச் பண்றதுக்கு லிப் பாமும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேர்னஸ்க்காக ட்ரை பண்ணும்போது நீங்க உங்களுக்கு வேணும்னா இது 2த்தையுமே சேர்த்து ட்ரை பண்ணுங்க. ஹேண்ட்மேடாவும் ஸ்கின் ஒயிட்னிங்காக, ஃபுல் பாடி ஒயிட்னிங்காக, லிப் கேர்க்காக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் வேணும்னா அதையும் நீங்க கேளுங்க. லைட்டா லிப் பாம் எடுத்து நீங்க லிப்ஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிளாஸியா இருக்கும் உங்களுக்கு. உங்களோட ட்ரை லிப்ஸை வந்துட்டு நல்லா பேபி சாஃப்டா ஸ்மூத்னிங்கா இதை சேஞ்ச் பண்றது இல்லாம டார்க் லிப்ஸை உங்களுக்கு பிங்க் லிப்பாவும் சேஞ்ச் பண்ணும். டே டு நைட் இது நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 1 monthல நம்ம ப்ராடக்ட்கான ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க டவுட்டை நாங்கள் கிளியர் பண்றோம். இப்போ நம்ம ப்ராடக்ட்ல ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு பெஸ்ட் ப்ராடக்ட் எது, எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். எல்லாமே ஹேண்ட்மேடு தான். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராது. குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏஜ் ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்கின் டைப் உங்களோட ஏஜ் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் செட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ செட்டாக இதே மெத்தட்ல இதே ப்ராசஸோட நீங்க யூஸ் பண்ணும் போதும் கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். ஃபேர்னஸ்க்காக நிறைய பேர் நிறைய காசு செலவு பண்றீங்க. ஸோ அப்பவும் ரிசல்ட் இல்லை, ஸ்கின் டேமேஜ் ஆனது தான் எங்களுக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரும் வரீங்க. உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராடக்ட்டும் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்களும் நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. 1-2 பேருக்கு வந்து ரிசல்ட் வரவங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு விஷயம் வந்து நேச்சுரலான முறையில் எல்லாருக்கும் கிடைக்குதுன்னும் போதும் இது வந்து 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாதான்
அவங்க வேஸ்டா செலவு பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஃபேர்னஸ் கிடைக்குது நம்ம ப்ராடக்ட்ல. ஸோ நம்பவே லைவா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க யூஸ் பண்ணி நீங்களும் ஃபீட்பேக் குடுக்குறீங்க. ஸோ நானும் நம்மளுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு நல்ல ஒரு ஃபேர் டோன் கிடைச்சிருக்குன்றது உங்களுக்கு லாஸ்ட் 4 இயர்ஸா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்டேக்கா ஜூஸும் இது கூட எடுத்துக்கணும் நம்ம. என்ன ரீசன் எதனால வந்துட்டு நம்ம வந்து ஸ்கின் டோன் டார்க் ஆகுது 1000 காரணம் இருந்தாலும் ஸோ அதான் மேல இருக்கக்கூடிய ஸ்கின் டோனை நம்ம ஃபேர் டோனா மாத்துறதுக்காக நேச்சுரல் முறையில ஒரு ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாம ஆரோக்கியமான ப்ராடக்ட் இது. கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். இதை தவிர பர்சனலா ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, எப்பவுமே வந்துட்டு அழுது புலம்பாதீங்க ஃபர்ஸ்ட். எப்பவுமே முகத்தை சோகமா வச்சுக்காதீங்க. ரொம்ப டல்லா இருக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் மனசுல பதிய வச்சுக்கோங்க. இறை நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க, எவ்ளோ கஷ்டம் வந்தாலும், எவ்ளோ துன்பம் வந்தாலும், எவ்ளோ நஷ்டம் வந்தாலும், எவ்ளோ துரோகம் அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணாலும், அவங்க வந்துட்டு கலங்க மாட்டாங்க. அவங்க ஃபேஸ் எப்பவுமே மலர்ச்சியாவே இருக்கும். பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். நமக்கு மேல ஒருத்தன் நம்மள பார்த்துட்டு இருக்கான். அவன் நம்மள பார்த்துப்பான். அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். நீங்களும் வந்து உங்களுடைய நம்பிக்கைய ஃபுல்லா இறைவன் மேல வச்சுட்டு, உங்களோட முகத்த மலர்ச்சியா வச்சுக்கங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள நம்ம கஷ்டப்பட விட்டுருவோமா சொல்லுங்க? குழந்தை தப்பு பண்ணா அடிக்கிறோம். அவனுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் போடுறோம், தடுப்பூசி போடுறோம். குழந்தை அழதான் செய்யும். இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அவனுடைய பாதுகாப்புக்காக, ஆரோக்கியத்துக்காக இன்ஜெக்ஷன் போடுறோம், தடுப்பூசி போடுறோம், நம்ம மருந்து கொடுக்குறோம். தப்பு பண்ணா அடிக்கிறோம், கண்டிக்கிறோம். இதனால குழந்தை அழுவுது, கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பு சொல்லிக்க முடியுமா? எது செஞ்சாலும் நம்ம குழந்தையோட நல்லதுக்கு தான் நம்ம செய்றோம். அதுக்காக குழந்தைய அப்படியே விட்டுற மாட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் ஒரு பெத்தவங்களுக்கும் ஒரு குழந்தைக்குமே இவ்வளவு பாண்டிங் இருக்கும் போதும் நம்மள எல்லாம் படைச்சவர் நம்மளுடைய இறைவன். அவர் எப்படி நம்மளை விட்டுருவாரு? கஷ்டத்துல எப்படி விட்டுருவாரு? இறைவன் எப்பவுமே தாங்க முடியாத கஷ்டத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டான். என்ன கஷ்டம் இருந்தாலும் சரிதான், ஒரு கை பார்த்துக்கலாம், அது சரி பண்ணிடலாம், சரியாயிடும்ன்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட உங்களுடைய முகத்தை எப்பவுமே மலர்ச்சியா வச்சுக்கோங்க. டல்லா சோகமா இருக்காதீங்க, புலம்பாதீங்க, அழாதீங்க. எல்லா கஷ்டமும் சீக்கிரம் சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீடைல்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சைனிங் ஆஃப் அமீனா.